வணக்கம்டாப்பா. வா. வணக்கம் தம்பி. பாப்பன். வா வா வந்திரு இப்படி. ஓமண்ணா வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்களோ? ஆ வீட்டில் விட்டு சரியான வெக்க என்ன வீட்டில் இருக்கலாம். ஓமடா தம்பி, ஓமடா வெக்க காலத்தில் வெக்க தானே. அதான் வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு பாக்கி இருக்கிறதால நாங்கள் கொஞ்ச நேரம் இப்படி வந்து ஆறை கதைச்சி விட்டுட்டு போகலாமே என்ன. அதுவும் எங்களுக்கு ஒரு இதுதானே, சந்தோஷம் தானே. என்னப்ப வேறு என்னப்ப நீ எப்படி சும்மா இருக்கிறியோ? ஊரில் என்ன விசேஷம்? ஊரில் இதை பற்றிய இதுகளெல்லாம் நடக்கும். இந்த ம், சமூக வலைத்தளங்களில் பெரிய ரகலையம் கொண்டு போய் கொண்டு இருக்கு. ஓமண்ண நாள் முழுக்க ஒரே விசேஷங்களும் செய்திகளும் தானே. செய்திகளுக்கு தானே வஞ்சம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் இந்த சமூக வலைத்தளம் பெரிய பாடுபாடுதாங்க. ஒரு பெரிய ஒரு உணவு திருவிழாவை செய்து ஒவ்வொருவரும் தனக்கு வந்த இதெல்லாம் சமூக வலயத்தில் எழுதி கொண்டு இருக்கிறார். என்ன நடக்குதோ என்னன்னு தெரியல. ஓமடா தம்பி, இந்த உணவு திருவிழா தான் என்ன இல்லை. எங்கட அப்பன் அப்பான்ற காலங்களில் இப்படி ஒரு உணவு திருவிழாவை நாங்கள் பார்த்துருக்குறோமோ. அதுகள் பேக்கு ருசியாக சமைக்குங்கள். நாங்கள் வெளியில் போனாலும் ஒப்படா வீட்டை போய் அம்மா அப்பான்ற சாப்பாடை சாப்பிடணும் என்ற இதில் ஓடி போவோம் வீட்டை. இப்போ வீட்டில் சமைக்காத கூட்டங்கள்லானே. அப்போ அதுகளுக்கு இந்த இப்படி ஒரு உணவு திருவிழா வந்தால் காணாத கண்ட மாதிரி தானே இடப்பா இருக்கும். அப்படி என்று இல்லைன்னு இந்த உணவு திருவிழா வந்து இப்போ நாங்கள் இருக்கிற நாடுகள் இப்படி ஒவ்வொரு புலம்பெயர் தேசங்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்படி உணவு திருவிழான்றது நடக்குது தானே. அது இல்லையென்று இல்லை என்றாலும் எங்களோட நாட்டிலே இது ஒரு மிகைப்படுத்தியப்பட்ட ஒரு விஷயமாகவும் அங்கே மக்கள் குழம்பிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அதுதானே பெரிய பிரச்சனை. நீ சொல்கிற சரிதான். இங்கே புலம்பெயர் தேசங்களில் எங்களுடைய கலைஞரி இங்கே உள்ள வாழ்கிற மக்களும் சரி இப்படி ஒரு உணவு திருவிழாண்டு செய்கிற அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாப்போம். இங்கே உள்ளவன்ற வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை. திடீர் ஒழும்புனா அவன் இரவு தான் பெறுவான் வேலைக்கு போட்டு. அப்போ வீட்டில் வந்து சமைக்க இல்லாத வீட்டுக்கு வந்தால் கிடக்கிற பானையும் தண்ணியும் குடிச்சு போட்டு அவன் நடத்தினா அப்படியே அவன் வாழ்க்கை மாதம் பூரா போகும். இப்படி எங்கேயாவது இப்படி ஒரு திருவிழா நடந்தால் அங்கே போய் படிப்பாக சாப்பிடுவான். அது இங்கே இது என்னடா இங்கே இதுதான் வாழ்க்கை. ஆனால் ஊர் அப்படி இல்லையே அப்பன். அங்கே வீட்டிலே யாரும் ஒரு வேலைக்கு போனாலும் யாரும் ஒரு ஆள் வீட்டில் இருக்கும். அங்கே சமைச்சு சாப்பிடக்கூடிய சந்தோஷங்கள் வசதிகள் எல்லாம் இருக்கே. இப்படி ஒரு திருவிழாக்கள் நடத்தி மக்களை குழப்பி மக்களும் குழம்பி அதுதான் நான் சொன்னேன். கலியுகம் நடக்குது. அப்பன் நடக்கிறதெல்லாம் நடந்து உலகம் ஒரு அமைதி வந்தாப்புல தான் திரும்பி ஒரு நிலவரம் போல. அது சரிதானே, நீங்கள் சொல்கிற சரிதான். நீங்கள் சாப்பிட்றது பானை சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு திருவிழா நடக்க எங்கடையாக்களும் அதுதானே. மணிக்கணக்கில் வேலையண்டு ஓடுறது வந்து வீட்டை கிடக்கிறது எதையோ சாப்பிட்றது. சாப்பிட்டு தான் இப்படி ஒரு உணவு திருவிழா நடந்தால் அங்கே போய் நாங்கள் வடிவாக அங்கேயும் என்ன எங்கே மலிவாக இருக்குன்னு பார்த்து தானே நாங்கள் போய் சாப்பிடுவோம். வெளியான சாப்பாடை போய் சாப்பிடுவோம். வெளியான போய் சாப்பிட்றது கணக்கு பார்ப்போம். இவ்வளோ காசு வீட்டில் இந்த காசுக்கு வீட்டில் சமைச்சா இத்தனை நாளைக்கு சாப்பிடலாம்ன்றெல்லாம் கணக்கு பார்த்து தான் நாங்களும் சமைப்போம். அப்போ உணவு திருவிழான்றது இங்கேயும் ஒரு பொழுதுபோக்காக மக்கள் அங்கே போய் பார்க்குறதுலேயே அங்கே மக்கள் சாப்பிட்றது. வெள்ளத்தோள்கள் இங்கே உள்ள நாட்டு மக்கள் அது வித்தியாசம். ஆனால் நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு உணவு திருவிழா நடந்தால் கொஞ்சம் இந்த காசு இதை பார்க்குறது கொஞ்சம் கூடத்தான். என்ன உங்கடாப்பா நீ சொல்கிறது சரி. எங்கடையாக்கள் மட்டும் இல்லை, வெள்ளத்தோள்களும் அப்படித்தான். இங்கே உள்ள வெள்ளத்தோள்களும் காசை பார்ப்பாங்க. நாகவில ஒன்றா சாப்பிடண்டா அவன்களும் போய் சாப்பிட மாட்டாங்களான். ஆனால் அவங்களும் இங்கே அமைதியாக எல்லாத்தையும் செய்கிறாங்களா. அங்கே பேர் ஒரு திருவிழா ஒன்று செய்து அதை குழப்பி பேர் அதுக்குள்ளே அந்த வயசு போனவர் இங்கிலாந்துலேருந்து வந்தவன் அவற்ற கதையை பற்றி ஒரு தாத்தூர் ஒரு நாகரிகம் இல்லாத கதை. என்ன பிச்சை காசு என்று சொல்கிறதெல்லாம். இங்கே நாங்கள் ஒரு யூரோ உழைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு. அவற்ற கதைகள் சில பேற்ற கதைகள் ஒரு இது இல்லாத கதைகள். ஓமனை அவர் தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் பேசுபொருளாக மாறிட்டார். அவருக்கு வயசு போன நேரத்தில் தேவையில்லாவையில் அப்போ இங்கேருந்து அவையில்
இங்கே வெளிநாடுகளுக்கு என்ன மாதிரி என்ன நிலையில் வந்தவைன்றதெல்லாம் எங்களோட சனங்கள் மறந்து நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி தலை தப்புனா போதும் ஒன்று இப்போ தலைகளை நிற்கிற மாதிரி தான் எங்களோட சனம் நிற்குது. ஓம் அது சரி இந்த சரியான இந்த உணவு திருவிழாவுக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்து உள்ளுக்க போய் சாப்பிட்றேன்டா. அந்த 3000 ரூபாய் வச்சு ஒரு நாளைக்கு வீட்டில் எடுத்து நாளைக்கு சாப்பிடலாம் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் சனங்கள் ஒரு இந்த வெளிநாட்டில் இருந்து போகிறவ தான் நாங்கள் போய் நம்ம சனங்களை பழுதாக்குறாங்க. அங்கே உள்ள சனங்கள் கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லையா? அது இல்லை தம்பி, இப்போ எங்களோட யாழ்ப்பாண மக்கள் வந்து வெளிநாட்டு மோகத்தில் மூக்கல் அடிக்கலாம். அங்கே நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை அங்கே செய்வோம்னு விட்டு வேலும் அங்கே ஒழிப்பேன். அதில் வேற ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஏதோ கம்பெனிக்கு மேனேஜராக மேனேஜர் கதைக்கிற கதையை அங்கே கதை சொன்னீங்க. இங்கே பெரிய பெரிய முதலாளிமார் சும்மா வந்து வடிவா சாப்பிட தன்னை வேலையை நீ அங்கே சாப்பிட போனேன்னு நீ மேனேஜர் எல்லாம் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிட்டாயா உனக்கு சாப்பாடு கிடைக்காட்டி அதை பற்றி நீ ஒரு இதை சொல்லி போட்டு போக வேண்டியதானே. அதோட இதை நடத்தின வைக்கும் பெரிய பிள்ளைங்க வேலைக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு பேருக்கு தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்கலாம்ன்ற ஒரு கணக்கு வச்சிருந்துருக்கோம். அளவுக்கு மிஞ்சி ஆக்கள் எடுக்கிறது பணத்தாசையில். இந்த ஆக்கள் வந்தோன்னு அதை மூடி மறைக்க தாங்கள் மன்னிப்பு கேட்குறேன் ஒரு இது அவையிலையும் பிள்ளைதான். அவையிலும் செய்தது பெரிய பிள்ளைதான், அதை மன்னிக்க முடியாது. இதில் எங்களோட மக்களும் சரியான முட்டாள்தனமாக நடந்து கொண்டதெல்லாம் ஒரு கவலைக்கிடமான இடம்தான். எல்லாத்தையுமே என்னத்தடா சொல்கிறது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல ஏதோ அவனுக்கு நாங்கள் எதிரானவன் அவனுக்கு நாங்கள் ஆதரவானவன் எல்லாம் கருத்தெல்லாம் சமூக வலயத்தில் வரவழைக்கிட்டோம்னா இதை மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணும். நீ இவ்வளோ காசை கொடுத்து போய் வேறு ஒரு எனக்கு 3000 ரூபாய், சின்ன பிள்ளைக்கு 2000 ரூபாய்ண்டாம். நீ 3000 ரூபா கொடுத்து அங்கே போய் என்னத்தையடா சாப்பிட போகிறீங்க? நீங்கள் மிஞ்சி உங்களோட வயதுக்கு அளவாக தானே சாப்பிட போகிறீங்க. இதெல்லாம் யோசிங்க. சில சனங்க சொல்லுவது தாங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து இவ்வளோ காசு செலவழித்து வந்த நாங்கள் அவ்வளோ காசு செலவழித்து வந்தேன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ? பேசாமல் வீட்டில் இருந்து வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க பார்ப்போம். சும்மா அதானே நான் சொன்னேன். வெளிநாட்டில் உள்ள நான் சொன்னேன் வயலுக்கு ஓடி போய் பாழ்ந்துண்டு சாப்பிட்டு இங்கே உணவு திருவிழா நடத்தின ஓடி போகிற மாதிரி தான் அங்கே வடிவாக சாப்பிட்றோம். காலை முழுமுன ஓடிய ஒரு காலமாக சாப்பாடு சாப்பிட்றோம், மதிய சாப்பாடு சாப்பிட்றோம், இரவு சாப்பாடு சாப்பிட்றோம். அவனுக்கு உணவு தேவைன்றது இல்லை, அவன் வடிவாக தான் சாப்பிட்றான். இந்த உணவு திருவிழாவெல்லாம் தேவையை சொல்லுவாப்போம். ஏன் சொல்கிறதுன்னு சரிதானே. மக்களும் அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்குக்காக அப்படி பூராதானே. அதில் இல்லை எனக்கு கஷ்டப்பட்டதில் பாவங்கள்லாம் சும்மா விட காசு வச்சதுகள் போய் அங்கே திண்டு குடிச்சு வீட்டில் தான் சாப்பிடாதாலும் அங்கேத்த மாதிரி அங்கேயும் வீட்டில் சாப்பிடாதாலும் இதுக்கும் போய் நல்லா சாப்பிட்டு அங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி மேனேஜ் மாரி இல்லாட்டி பொண்டாட்டி மாரி இல்லாட்டி சகோதரங்கள் வடிவாக சமைக்காத வீட்டுக்காரங்க இருப்பிருந்தானே இப்படி இருக்கா போனால் இப்படி போய் வடிவாக சமைச்சு சாப்பிட்டு இப்படியான இடங்களில் போனால் நல்லா சாப்பாடு சாப்பிடாமலான்னு நினச்சி போயிருக்குங்கள். அது இப்படி ஒரு பிரச்சனை பெருமண்டு யார் என்ன கண்டதான் நான் சொன்னேனே. இந்த காலத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் அப்படி போனாலும் கடையில் சாப்பிட்றதுன்ற ஒரு 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 சிட்டியான ஒரு ஆக இல்லாதண்டா தான் கடையில் சாப்பிடுவோம். பசியை அடைக்கி கொண்டு வீட்டை அம்மாவோ சகோதரமோ இல்லாட்டி மனசியோ சமைச்சு வைக்கிற சாப்பிட்றதுக்கு ஓடிடுவோம். அப்படி ருசியாக சமைக்குங்கள். அப்போ எங்களுக்கு கடை சாப்பாட்டை நாங்கள் நினச்சி பார்க்க மாட்டோம். ஆனால் நீ சொன்ன மாதிரி இப்போ மனுஷியோ இல்லாட்டி சகோதரங்களோ இல்லாட்டி அவன் பொண்டாட்டி மாரோ வடிவாக சமைக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். இப்படியான நிலையிலான இப்படியான ஒரு இடங்களில் போய் வடிவாக சாப்பிடுவோம்னு நினைச்சு போன சனங்களும் இருக்குத்தான். இதுக்கு இப்படி ஒரு சம்பவங்கள் பெரிய ஒரு இதுகளெல்லாம் நடக்குமென்று யாரப்பன் கண்டு இப்படி நாங்கள் கதைக்க போக பேசி ஒரு அம்மா அப்பாலும் ஒரு உண்டாட்டி மேலும் ஒரு சோழங்க எங்களுக்கு எங்களோட இல்லை சண்டை வந்து நாங்கள் வடிவாக சமைச்சிங்க நீ அண்டனி உண்டு எங்களோட சண்டைக்கு வந்துடுவாளவே. எல்லாத்தையும் கதைக்கையும் நாங்கள் கொஞ்சம் பயந்து கதைக்க வேண்டியதாக கிடையாது. கோவிக்கிறதுக்கு என்னப்பன் இருக்கிறது உண்மையை தான் நாங்கள் சொல்கிறோம். அவன் இப்போ வந்து அவன் தனது லாபத்துக்காண்டி என்னவன் செய்ய வளைச்சிட்டான். சரியோ, இந்த லாபத்துக்கு மக்களும் போய் அவனுக்கு லாபம் காட்டுற நிலையில தான் இப்போ மக்களும் இருக்கணும். உனக்கு இது சரிபடுதோ அதை இப்போ அந்த உணவு திருவிழாவில் ஒருடன் செய்கிறான்டா அது மக்களுக்காண்டி அவன் செய்யலை. அவன் தன்னுடைய லாப நோக்க கருத்து வச்சு தான் செய்கிறான். அவன் முதலாளி.
இப்போ முதலாளிமாரெல்லாம் சும்மா ஒரு மக்களுக்கு கொண்டு போய் இப்படியான ஒரு உணவு திருவிழாவை செய்து சும்மா கொடுக்குறானே சாப்பாடு அவன் தனக்கு எவ்வளோ லாபம் பெறும் என்று பார்த்துத்தான் இப்படியான கையாரியங்களை ஈடுபடுறாங்க. அது மக்களுக்கு புரிகிறே இல்லை. தங்களோட காசுகளை கொண்டு போய் கொட்டி போட்டு இப்போ இந்த நாளைக்கு அடுத்த நாத்து என்ன செய்கிறேன்னு முழிக்கிறது. இதுதான் எங்களோட இந்த நடுத்தர மக்களுடைய குணங்கள் இதுதான். சரி, என்ன நீங்கள் சொல்கிறது 100% உண்மைதானே. எல்லாருமே தங்களுக்கு லாபம் இல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டேன். மக்களாகிய நாங்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு இப்படியான விழாக்களுக்கு போய் ஏன் பிரச்சனைப்படுவான்னு இவ்வளோ காசு செலவழிக்கணுமோ, இந்த காசை செலவழிக்கிற நேரம் நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு பஞ்சு பொருளாக்கள் பல பேர் இருப்பினா அவையில் இப்படி செய்யலாம். அவையில் காசு சமைப்பு தேவையில்லைன்னு நினச்சி காசை கொண்டை கொட்டி போட்டு அடுத்த நாற்று என்ன செய்கிறேன்னு முழிக்கலாம். அதுக்கு இப்படியான முதலாளி மேலும் அவைகளுக்கு உதவி செய்யணும். என்றாலும் இப்படி ஒரு நிலை வந்தது கொஞ்சம் கவலை கிடையாது. இது இப்போ நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு முகத்தில் யாழ்ப்பாண மக்கள் அங்கே அதுகளுக்கு எந்தவித புத்தி சொல்லியும் திருந்த போவதில்லை அந்த யாழ்ப்பாணத்து மக்கள். இன்னும் அதுகளின் புத்திக்கு ஏற்ற மாதிரி நடக்கட்டும். உழைக்கக்கூடிய முதலாளிகளும் அந்த புத்தியேற்ற மக்களை வச்சு நல்லா உழைச்சி கொண்டு போகட்டும். இது தானடாப்பா இன்றைய உலகம். இதை பற்றி நாங்கள் கதைச்ச ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் இங்கே வந்தோமா அவங்கள வெளியே பார்த்துட்டு போவோமா இல்லை சமூக தலையத்தில் இப்படி வந்துச்சு. பின்ன அதை பற்றி நாங்கள் கதைச்சோம். அளவான வேலை தொப்பி எடுத்து தலையில் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் பொறுப்பு நீ பொறுப்பு கொண்டெல்லாம் மக்கள் கதைக்கக்கூடாது. என்னப்ப நான் சொல்கிறேன் சரியா? நீங்கள் நல்லா சொல்லிங்க உமாவே தங்களை களவாக இருந்தால் தொப்பி தூக்கி பாருங்க. இந்த வயசு போனவர் கதைச்சதால அந்த வயசு போனவற்ற மனநிலை பாருங்க என்ன நிலை. இப்போ அவரை பற்றி தான் இப்போ கூடுதலாக சமூகம் இந்த சாப்பாட்டு பிரச்சனையில் இப்போ அவற்ற கதை தான் சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடு. அப்போ அந்த அந்த மனநிலை எவ்வாறு இருக்கும்? இவருக்கு இந்த வயசு போனவர் நான் போனேனா வந்தனாம் தேவையில்லாமல் வாய்வாட்டிருக்கக்கூடாது. ஆய்விட்டதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை தானே. இந்த காலம் வயசு போன நேரத்தில் இப்படி கதைச்சார் என்பது தான் பெரிய ஒரு சிக்கனம். இதுக்கும் நாங்கள் போகிற இடங்களில் கொஞ்சம் வாயை அடக்கி வாசிக்கிறது நல்லா தானே. அப்படி இல்லைடாப்பா, வாயை மட்டும் இல்லை புலன் எல்லாத்தையும் அடக்கி நாங்கள் பேசாமல் பொம்மை மாதிரி போயிட்டு பொம்மை மாதிரி விரவோம். இதுதான் இப்போ சிறந்த வழி. இந்த நாக்கால வார பிரச்சனை தான், இந்த நாவால் வந்த பிரச்சனை தான் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளத்தில் பெரிய பேசு பொருளாக மாறிட்டு. அந்த நாவை கொஞ்சம் அடக்குனா அந்த பிரச்சனையும் பெறாது. மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு நடந்து கொண்டா இன்றைய உலகம் நல்லா இருக்கும். அப்பன் அங்கே சத்தங்களை எல்லாம் கேட்குது போலக்கு, வேலை ஏதோ செய்கிறாங்க போல இருக்குது. சரி, மனசு டெலிஃபோன் ஒன்று வருது போல, மனசு அடிக்கிறாள் போலக்கு. சரி சரியப்பன் வேறு என்ன பாவம் அடிக்கட்டும். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோம். ஏழுக்கும் வேறு வேலையில் வீட்டில் இருக்க என்ன வேணும் அது இதுன்னு சொல்ல மாட்டோம். அங்கே விளைக்கிட்டோன்னா தான் டெலிஃபோன் அடித்து எங்களுக்கு அலுப்பு தாரது. அடிக்கட்டும் பேசாமல் இருங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். ஒரு புதுங்களை வடிவாக கதைப்போம். கதைக்கு கூட போவோம். இப்போ ஒரு நாள் இப்படி சந்திக்கிற நேரத்தில் இதில் தானே கதைக்கலாம். வேறு என்னதை கதைக்கிறத